அனைவருக்கும் வணக்கம். தேனி மாவட்டத்தில் தங்கம் தகரமான கதையை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்னடா பிரேம்குமார், ஞாயிற்றுக்கிழமை அதுமா சுட சுட ஏதாவது எடுத்துகிட்டு வருவேன்னு பார்த்தா ஒரு காமெடியாக ஒரு நியூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குங்க. தேனி மாவட்டத்தில் நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் தொடக்க விழா நடந்துச்சு. இன்றைக்கு பல்வேறு பள்ளிகள், அதாவது உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற பேரில் நிறைய வண்டிகள்லாம் அவங்க தெருவில் ஓடிட்டு இருந்திருக்கலாம். நிறைய பள்ளிக்கூடங்களில் இது மாதிரி பேனர்ஸ், திமுகவுடைய கொடிகள் நட்டப்பட்டிருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் வருது. இந்த திட்டத்துக்காண்டி பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி மக்கள் நலனை நம்ம காக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கத்தோட ஸ்டாலின் அரசு இதை மேற்கொண்டு இதை முன்னெடுத்து வச்சாங்க. இதை முன்னெடுத்து வச்ச தேனி மாவட்டத்தில் ஒரு தொடக்க விழா நடந்துச்சு. தொடக்க விழாவில் தேனியினுடைய மாவட்ட ஆட்சியரும் நடுவில் உட்காந்துருக்கிறாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர், இந்த சைடு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடந்த சலசலப்பு என்ன, அங்கே மேடையில் ரெண்டு பேரும் மேடை நாகரிகம் இல்லாமல், ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமல், ஒரே கட்சியினை சேர்ந்த இருவர் அங்கே அடித்து கொண்ட ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ளே போய் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களில் ஒரு நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். ஓகே, ரைட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை தேனி மாவட்டத்தை தொடங்கி வைக்கிறதுக்காண்டி தேனி மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் அங்கே இருந்தார். அவர் பக்கத்தில் மாவட்ட ஆட்சியர், அதுக்கு பக்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர், தேனி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா தங்கம் தமிழ்ச்செல்வன் அவர்கள் பக்கத்தில் இருந்தார். இங்கே என்ன பிரச்சனைன்னா, ஒரு எம்பி இருக்காங்க, ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. நீங்கள் ஒரு படத்தில் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருக்கும் நடுவில் யார் பெருசு அப்படிங்கிற சண்டை தான் இங்கே வந்திருக்கு. என்ன ஒரு சண்டைன்னா, அதாவது இந்த சின்ன பிள்ளைங்களாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க தெரியுமா, எனக்கு 5 ரூபா சாக்லேட்டு, அவனுக்கு மட்டும் 10 ரூபா சாக்லேட்டு, எனக்கும் அந்த 10 ரூபா சாக்லேட்டு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி. இங்கே ரெண்டு பேருமே சீனியர்ஸ் தான். இதில் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற பிரச்சனை தான் இங்கே வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டில் இருந்தே சொல்கிறேன், ஐயா தங்கம் தமிழ்ச்செல்வன் அவர்கள் எம்பி அங்கேருந்து வரும்பொழுதே எந்தவித பேனர்ஸும் இல்லை. அவர் ஃபோட்டோவே அந்த பேனரில் இல்லை. நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ட்டு போட்டு இப்படிக்கு மக்கள் பணியில் என்றென்றும் மக்கள் பணியில் எம்எல்ஏ மகாராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோட்டோ மட்டும் பெருசாக போட்டு அவருடைய பேரை எழுதி வச்சாச்சு. சரி, ரைட்டு. அவர் முடிவு பண்ணிட்டாரு, மகாராஜன் நம்மளுடைய தலைமையில் தான் இது நடக்கணும், நம்ம தான் இதுக்கு ஹெட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாரு. அப்படிங்கிற பட்சத்தில் எம்பி தங்கம் தமிழ்ச்செல்வனை கூப்பிட்டு அவமானப்படுத்துவதற்கு காரணம் என்ன? யாருக்குமே அவங்க ரெண்டு பேருக்கும் முன் விரோதம் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஏன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு எம்பியும் எம்எல்ஏவும் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீ பெருசா நான் பெருசாங்கிற சண்டை வர்றதெல்லாம் ரொம்பவே சகஜம்தான். அவனை விட நம்ம உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்லை தான். ஏன்னா அதுக்காண்டி ஒரு மேடை நாகரிகம் இல்லாமல் மேடையில் இப்படி பொதுமக்கள் இருக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்வது தான் தவறு அப்படின்ட்டு சொல்கிறோம். மேடையில் வச்சு தகராறு ஆகிருக்கு, என்னுடைய ஃபோட்டோ இல்லை அப்படிங்கிறது அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக தான் இருந்திருக்கு தங்கம் அவர்களுக்கு. இருந்தாலும் மேடையில் போய் அமர்ந்துட்டார். அமர்ந்த பிறகு இந்த ஒரு அட்டை மாதிரி கொடுத்தாங்க மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு நினைக்கிறேன், அது கரெக்டாக எனக்கு தெரியல. அந்த அட்டையை வழங்கும் பொழுது எம்எல்ஏ மகாராஜன் அவர்கள் அட்டையை கொடுக்குறாரு. அது எப்போவுமே மேடையில் இருக்கிற எல்லாரும் இப்படி போஸ்ட் கொடுக்கறது சகஜம் தானே. அதே மாதிரி தான் எம்பி தங்கம் அவர்களும் போஸ்ட் கொடுக்கறதுக்காண்டி அந்த அட்டையை இப்படி கேட்டார். ஆனால் வெடுக்குன்னு பிடிங்க, அதாவது வெடுக்கு, அது எப்படி நம்ம இப்போ ஒரு பொருளை வாங்க போகிறோம் பார்த்திக்கங்க, வாங்க போகும்போது இப்படி பிடுங்கினா யாருக்கு தான் கோவம் வராமல் இருக்கும். அங்கே அவருக்கு கோவம் வந்துருச்சு. ரெண்டாவதாக மறுபடியும் இன்னொரு நபர் இருந்தார். அப்பவும் இவருக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கு இவர் கொடுக்கறதுக்கு அனுமதிக்கலை. அப்படிங்கிற பட்சத்தில் தான் வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வாக்குவாதத்தில் தங்கம் அவர்கள் ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரே பாயிண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு, நான் சீனியர், நான் வயசில் மூத்தவன், என்னையே நீ இப்படி சொல்லுவே அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜன் அவர்கள் சண்டைக்கு போனார். அதாவது நீங்கள் வயசில் மூத்தவங்க, அதே தான் நான் சொல்கிறேன், வயசில் மூத்தவங்க சீனியர் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல பொறுமையாக போயிருக்கலாம்ல. ஒரு மேடை நாகரிகம் இல்லாமல் ஒரு மேடையில் இப்படி அடித்து கொள்வீங்களா? ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இப்படி அடித்து கொள்வீங்களா? அதுவும் மக்கள் முன்னாடியே. அதே போல் தங்கம் அவர்கள் ரொம்ப எகிர்ன காரணத்தினால காவல்துறையினர் உள்ள தலையிட்டு ரெண்டு பேரையும் சமாதானம் செய்கிற முயற்சியில் ஈடுபட்டாங்க. அப்போது நான் சொல்லியிருந்தேன், நடுவில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. மாவட்ட ஆட்சியர் ரெண்டு பேருக்கும் நடுவில் சண்டை நடந்துட்டு இருக்கு. இவர் இங்கே இருந்துட்டு நமக்கு எதுக்கடா வம்பு, உள்ளே போனால் எங்கே நம்மளை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு பக்கத்தில் நின்று சிரிச்சிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு மாவட்ட ஆட்சியரா அந்த இடத்துல நின்று அவர் பல்ல காட்டிட்டு இருக்காரு.
எங்கே எம்எல்ஏக்கு சப்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு இடத்துல கொடுப்பாரு, எம்பிக்கு சப்போர்ட் பண்ணால் திரும்பி டேரெக்டாக நம்மளை தூக்கி எங்கேயும் வேற கீரை மாற்றி விட்டுறக்கூடாது. நம்மளுக்கு எதுக்கும் வம்பு, நம்ம வாட்டு சைலண்டாக இருப்போம். அவர் நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்த்தா அதுவும் கரெக்டாக தான் தோணுது. ஏன்னா இப்போ அதிகாரிகளுக்கு பவர் அதிகமாக, அரசியல்வாதிகளுக்கு பவர் அதிகமாக அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல்வாதிகளுக்கு தான் பவர் அதிகம். அதனால் அதிகாரிகள் கொஞ்சம் மழுங்கி தான் போயாகணும். அந்த வேலையை தான் நம்ம கலெக்டர் அவர்களும் செஞ்சாங்க. இவங்க 2 பேருக்கும் மோதல் அதிகமாக காவல்துறையினர் உள்ளே வந்து தலையிட பொதுமக்கள் லைட்டாக பயந்துட்டாங்க. அந்த இடத்துல பொதுமக்கள் கூடியிருந்தாங்க. விழானாலே கூடியிருப்பாங்க தெரியும். 200 ரூபா கொடுத்தும் கூட்டலாம், 300 ரூபா கொடுத்தும் கூட்டலாம், ஒரு 500 ரூபா கொடுத்தும் கூட்டலாம், இல்லாட்டி ஒரு பிரியாணி வாங்கி தரேன், ஒரு கோட்டர் வாங்கி தரேன், ஒரு சேலை தரேன், ஒரு வேட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டலாம். அப்படி கூட்டப்பட்ட கூட்டம் அங்கே உட்காந்துருந்துச்சு. அப்படி கூட்டப்பட்ட கூட்டம் எங்கே இவங்க 2 பேரும் சண்டையில் நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சேர்லேருந்து எந்திச்சு கிளம்பிட்டாங்க. இவங்க 2 பேரும் மேடையில் சண்டை போட்டுருக்குறாங்க. வெளியே பார்த்தா வெறிச்சோடு இருக்குது, மக்களே காணோம், நிர்வாகிகள் மட்டும் தான் நிற்கிறாங்க. மக்கள்லாம் எஞ்சி போயிட்டாங்க. எங்கே இவங்க சண்டையில் எதுவும் சுட்டிக்கிட்டு ஓட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரே மேடையில் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற சண்டையில் இப்படி அடிச்சுக்கிட்டு மக்களே ஓட வச்ச சம்பவம் இதுதான் முதல் முறையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீ பெருசா நான் பெருசான்னு சண்டை வர்றது தப்பு கிடையாது. அந்த சண்டையை நீங்கள் பொது வெளியில் வச்சுக்கிறதான் தப்பு. மகாராஜன் அவர்களே, நீங்கள் உங்களுக்கு தங்கம் தமிழ்ச்செல்வன் அவர்கள் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எதுக்கு அவரை சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிற பேரில் அந்த விழாவுக்கு அழைச்சிங்க? விழாவிற்கு அழைக்காமல் அவர் வர மாட்டார். ஒரு எம்எல்ஏ அழைக்காமல் அவருடைய தொகுதிக்கு ஒரு எம்பி வர மாட்டார். அதனால் எப்படி நீங்கள் கூட்டு வச்சு அவமானப்படுத்துறது மிக மிக தவறு. இது மேலே முழுக்க முழுக்க தவறு யார் மேலே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் மகாராஜன் அவர்களை தான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே நீங்கள் பண்ண ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கே நல்லா தெரியும். இது நம்ம தப்பு பண்ணக்கூடாது, மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது, அரசியலில் இருக்கிறோம், சீனியராக இருக்கிறோம், வயசில் மூத்தவராக இருக்கிறோம், நம்ம அப்படி பண்ண கூடாது, அனைவருக்கும் நம்ம முன்னோடியாக இருக்கணும், நம்மளே இந்த மாதிரி தவறை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியணும். ஆனால் தெரியாமல் ஒரே கட்சியை சேர்ந்தவங்க இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை அண்ணன் எடப்பாடி அவர்கள் திருச்செந்தூரில் நடந்த பரப்புரையின் போது கலாய்ச்சிட்டு இருக்காரு வச்சு. இப்படி அடுத்த எதிர்கட்சி தலைவர்கள் சொல்லி கலாய்க்கிற அளவுக்கு இந்த அரசில் தான் இந்த பதவியில் இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடியார் அவர்கள் அங்கே சொல்கிறாரு, நான் இப்போ வரும்போது தான் எனக்கு செய்தி வந்துச்சு, ஒரு எம்பியும் ஒரு எம்எல்ஏவும் ஒரு மேடையில் மக்கள் முன்னாடி வாக்குவாதம் நடந்த சம்பவம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு, இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு உங்கள் பிரச்சனையே பார்க்க நேரம் இல்லை அப்படின்னா மக்கள் பிரச்சனையை எப்படி நீங்கள் தீர்ப்பீங்க? நான் பெருசா நீ பெருசான்னு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனை யார் பார்க்குறது? எம்பி எம்எல்ஏ வந்து அங்கே மக்களுடைய பிரச்சனைகளை போய் எடுத்து சொல்லணும். ஒருத்தர் லோக்கல் அசம்பிளியில் சொல்லணும், ஒருத்தர் பார்லிமெண்ட்டில் போய் சொல்லணும். இந்த 2 பேரும் நீ பெருசா நான் பெருசான்னு சண்டை போட்டுட்டு இருந்தா மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி எடுத்து கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் வச்சார். இந்த கேள்வியில் எந்த தப்பும் இல்லையே. இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியும் இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மக்களுடைய பிரச்சனை எப்படி அவங்க தைரியமாக எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க, மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி கண்டுக்கிடுவாங்க அப்படிங்கிற கேள்வியை தான் அண்ணன் எடப்பாடியார் வச்சார். ஐயா எடப்பாடியார் வச்ச கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது அவர்களுக்கான மரியாதையை அவர்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க, ஒரு உயர் பதவியில் இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கிற பவருக்கு அவங்க என்ன வேணால் பண்ணலாம். அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி சில்லற விஷயத்துக்கு சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு 5 ரூபா சாக்லேட் வேண்டாம், எனக்கு அவனுக்கு கொடுத்த 10 ரூபா சாக்லேட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. இதை ஒரு காவல்துறை வந்து தான் பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஒருத்தர் வந்து சண்டை போட்டுருக்குறாங்க, நடுவில் வந்துட்டு நன்றி உரையை வாசிங்கப்பா, இவங்க சண்டை வெளியே கேட்கக்கூடாது, நீங்கள் மைக்கில் கத்த ஆரம்பிங்க, நன்றி உரையை வாசிங்க அப்படின்ட்டு சொல்கிறார். நன்றி உரையை வாசிக்க சொல்கிற உங்களுக்கு 2 நிர்வாகிகளையும் கட்டுப்படுத்த முடியல. நடுவில் கலெக்டர் நின்று சிரிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் பாவம் என்ன பண்ணுவார்? அவரும் லைட்டாக வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்தாதான் இந்த ஆட்சியில் பயணிக்க முடியும். ஏன்னா டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். நேர்மையாக இருந்தால் ஒரே காரணத்துக்காக மட்டும் மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து போலீஸ் கமிஷனருக்கு மாற்றினாங்க, டிஎஸ்பிக்கு மாற்றினாங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்க. அப்படி மாற்றியும் அவர் நேர்மையாக இருந்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சம்பளத்தை கட் பண்ணாங்க, சம்பளத்தை கொடுக்காம ஆக்குனாங்க, அப்புறம் காரை பிடுங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்னல்களுக்கும் அவர் துன்பங்களுக்கும் உள்ளானார். அதனால் நேர்மையாக இருக்கிற அதிகாரிகள் அரசியல்வாதிகளை கண்டு பயப்படுறாங்க, எங்கே நம்மளையும் இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகள் வளைஞ்சு நெளிஞ்சு தான் போக வேண்டியதாக இருக்குது இந்த ஆட்சி காலத்தில் அப்படின்ட்டு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம இந்த ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஒன்றும் தெரியாத காலகட்டத்தில் நேர்மையாக உண்மையாக உழைச்சா நம்மளுக்கான உழைப்புக்கான சக்தி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சேரும், உழைப்புக்கான வெற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நம்மளை வளர்த்துருப்பாங்க டீச்சர்ஸ். ஆனால் வளர தான் தெரியுது நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு
பாதிக்கப்படுவார் அப்படிங்கிறத நான் டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களை பார்த்து கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டேன், அவருக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்துருந்துச்சான் இந்த விஷயம், இந்த இஷ்யூ காரணமாக. தன்னுடைய தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. அவர் போய் வந்து ஒரு லெட்டர் போடுறாரு, என்னுடைய தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு, எனக்கு விடுமுறை கொடுங்க, ஒரு நாள் நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். கொடுக்க முடியாதுன்ட்டாங்க எஸ்பி. ஒரு நேர்மையாக இருந்தால் இந்த அளவுக்கு துன்புறுத்துவாங்க, நம்மளாவே வேலையை விட்டு போகிற அளவுக்கு பண்ணுவாங்க. சுந்தரேசன் அவர்கள் 2 தடவை கொடுத்துருக்காரு, நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அவங்களே வேலை பாருங்கன்னு சொல்லியும் தொந்தரவையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி வெளியே வச்சிருக்கிறாங்க. எனக்கு என்னடான்னா, இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் அவங்க பரப்புரை மேற்கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, அடுத்த ஆட்சி காலம் அமைந்தவுடன் நேர்மையான அதிகாரிகள் யாரெல்லாம் சஸ்பெண்ட் ஆனாங்களோ, டிஸ்மிஸ் ஆனாங்களோ, அவங்களுக்கெல்லாம் அதை விட உயர் பதவி வழங்கப்பட வேண்டும். அவ்வளோதான். ஏன்னா ஒருத்தவங்க தப்பு பண்ணி டிஸ்மிஸ் ஆகிறது, சஸ்பெண்ட் ஆகிறது வேறு, நேர்மையாக இருந்தோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சஸ்பெண்ட் ஆகிறது வேறு. ஸோ இதை ஆனால் எடப்பாடி ஆட்சி காலம் வந்தவுடன் இதை கையில் எடுத்து அவர் பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. மேடை நாகரிகம் தெரியாமல் மேடையில் வைத்து இப்படி அடித்து கொண்ட எம்பி எம்எல்ஏ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. ஏன்னா உங்கள்கிட்ட நான் நிறைய கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற விஷயங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியல, நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி கைஸ், பிரேம்குமார் இஸ் ஹியர். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பாய்.